நண்பர்களுக்கு வணக்கம். 17 ஆகஸ்ட் 2024 மகர ராசி அன்பர்கள், அதாவது ஆவணி மாத பலன் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசிக்காரங்கெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு இருக்கிறீங்கன்னு நான் சொல்ல வர்றேன். இருந்தாலுமே ராசிக்கு 2ல் சனி இல்லையா? ராசிக்கு 2ல் சனி இருந்தாலும் சில வார்த்தைகளை எச்சரிக்கையாக நீங்கள் பேசணும், எச்சரிக்கையாக விடணும்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி ராசியும் குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ராசியும் குரு பார்த்தாலும் சமாளிப்பீங்க. பிரச்சனையை நீங்களே தேடிக்குவீங்க, நீங்களே அதிலேருந்து பிரச்சனையை மீண்டும் வெளியே வருவீங்க. இப்போ இந்த ராசியில் இப்போ கூடுதலாக நமக்கு இந்த மாதம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே ராசியை குரு பார்த்தாவே பொலிவாக இருக்குதுங்கிற ஒரு அர்த்தம். 3-12 கூடியவர் 5ஆம் இடம். எந்த இடத்துல இருந்தாலும் குரு பார்த்தா நல்லதுங்க. குரு பார்த்தா நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் நல்ல ஐடியாவும் கிடைக்கும். என்ன, இது வரைக்கும் நாம் பாட்டுக்கு சோம்பேறியை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இது வரைக்கும் நாம் எதுவுமே பண்ணலை, எதுக்குமே முயற்சி பண்ண கிடையாது. சாப்பிட்டோமா, தின்ன தூங்கி மாதிரி தூங்கணுமா, செலவுக்கு அப்பா அம்மா காசு கொடுத்தாங்களா, வாங்கிட்டு போரை சுற்றிக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் முயற்சி பண்ணுறோம். ஏதாவது ஒரு வேலையை தரலாமா, இல்லை ஏதாவது ஒரு பரீட்சை எழுதலாமா. இதெல்லாம் நான் சொல்லக்கூடியது 20-25 வயசு வாலிபர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். ராசி பலன்கிறது நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு வரேன். ராசி பலன்கிறது பொதுவானது. ஒரு 20% பேருக்கு தான் பொருந்துன்னு நாங்கள் சொல்கிறோம். 80% பேருக்கு பொருந்தாது கண்டிப்பாக. தசாபுத்தி அமைப்பில் தான் நீ நல்லா இருக்கிறியா, கெட்டு போறியா, எந்த வகையில் நீ மேலே வர்ற கீழே வர்றங்கிறது தான் தசாபுத்தி தான் தீர்மானிக்குது. இருந்தாலும் ஒரு பொது பலன் எல்லாம் எதிர்பார்க்குறீங்கள, எல்லாமே யூடியூப் பார்க்குறீங்க, எல்லாமே மீடியா பார்க்குறீங்க, பேப்பர் பார்க்குறீங்க. ராசி பலன் எல்லாம் நமக்கு ஏதாவது சொல்லுவாங்களா? ஒன்றுமே படிப்பே சரியாக இல்லாதவங்க கூட, செங்கல்ல சோலையில் வேலை செய்கிறவங்க கூட, கூலி வேலை செய்கிறவங்க கூட பேப்பர் எடுத்து ராசி பலன் பார்க்குறீங்க. என்ன ராசி பலன் நமக்கு ஏதாவது அப்படி வந்துடுமா, இப்படி வந்துடுமா, பணம் கொட்டுமா, கீழே கடந்து எடுத்துருவோமா, இந்த மாதிரி எண்ணத்தோடு பார்க்குறவங்க கூடுதலாக இருக்கிறீங்கிறதான் உண்மை. அப்போ இன்றைக்கி மகர ராசி கொஞ்சம் நீங்கள் ரிலீஃப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் 2ல் சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சரி, 2ல் சனி, சரி, குடும்பத்தில் 2ஆம் இடம்ங்கிறது ஒரு வருமான தடையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அந்த 2ஆம் இடத்துல கூடுதலாக உங்கள் வீட்டில் 2 பேர் 3 பேர் மகர ராசி கும்பராசியில் இருந்தீங்கன்னா 3 பேர்த்து டைம் அங்கே நல்லா இல்லைங்கும் போது குடும்பத்தில் சிக்கல் என்னங்க? சிக்கல்னா என்னங்க? 2 பேரும் வேலைக்கு போக மாட்டான், 2 பேர்த்துக்கிட்ட பணம் இருக்காது, ஒரு சீட்டை போட்டுருவீங்க, அதை கட்ட முடியாது. பையன் படிக்க வச்சுட்டு இருப்பீங்க, பள்ளிக்கூடத்து ஃபீஸ் கட்ட முடியாது. என்ன, காலேஜ் சேர்த்து விட்டுருப்பீங்க, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாது. வருமான தடைனா இத்தனையும் வரும்ல. சரி, சீட்டை கட்ட முடியாது, காலேஜுக்கு பணம் கட்ட முடியாது, எல்லாம் நெருக்கடியை கொடுக்குது, சாப்பிடவே முடியாதுங்க. இன்றைக்கி சனி விட்டு விலகி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்குலாம் 7 சனி முடிஞ்சு போச்சு. இப்போ இன்றைக்கி அவிட்டம் போய் சதயத்தில் சனி போயிட்டுருக்காரு. சதயத்தில் சனி போயிட்டுருக்கு, சதயத்தை விட்டு விளக்குற நேரம். சதயத்தில் போனான்னா, அவிட்டத்தில் போனான்னா 2ஆம் இடம் இல்லையா, தனபாவகம் இல்லையா, குடும்ப பாவகம் இல்லையா. தனம், குடும்பம், வாக்குன்னா என்ன? பேச்சை கரெக்டாக பேசணும். அப்போ நாணயத்தை காப்பாற்ற முடியுமா? குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சனி வரும்போது நாணயத்தை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா 12ஆம் அந்த நாணயத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நல்ல 20-25 வயசில் இருக்கிறவங்க இப்போ 4 வருஷமாக 3 வருஷமாக பட்ட கடனை கட்டுறதுக்கு எங்கேயாவது வெளியில் வேலைக்கு போகலாமான்னு யோசனை பண்ணுவீங்க. அந்த வெளியில் வேலைக்கு போன அமைப்பில் நீங்கள் இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, கிடைக்கல. நான் வெளியில் போனேங்க, ஒன்றுமே கிடைக்கலிங்க, வேலையே கிடைக்கலிங்க. உள்ளே இருந்தாலும் வேலை இல்லை, வெளியூர் போனாலும் வேலை இல்லை. அப்படியே வெளியூர் வேலைக்கு போனாலும் அந்த வேலையை செய்ய முடியல, வேலை பிடிக்கல, தங்குற இடம் சரியில்லை, தூங்குற இடம் சரியில்லை, சாப்பாடு வசதி சரியில்லை. இவ்வளவும் பிடிக்காமையே பண்ணும். வீட்டில் நல்லா நீட்டாக நீங்கள் ஒரு வேளை கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக தூங்குறீங்க, கொசுக்கடி இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு சுகாதாரமான இடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ 2 வருஷம் 3 வருஷமாக கடன் பட்டாச்சு, பட்ட கடனை கட்டுறதுக்கு வெளியில் போயிருந்துக்கிறீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் எப்படிங்க வரும்? நம்ம வீடு வசதி மாதிரி அங்கே வெளியில் இருக்கோம். அவன் ஏதோ ஒரு சாக்கடைக்குள்ளே ஒரு ரூமை கட்டி வச்சுருப்பான், அதில் போய் படுத்துட்டு இருப்பான். எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு கூப்பிடுவான், அந்த வேலையை போய் ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்தபத்தம் இல்லாத ஒரு வேலையாக இருக்கும், ரொம்ப அழுக்கோடு செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும், மூட்டை தூக்குற மாதிரி கூலி சுமையை சுமக்கிற மாதிரி ஒரு வேலையாக இருக்கும். வேலை செஞ்சாகணுமே, எப்படியா இருந்தாலும் பணம் வேணும் இல்லை, கஷ்டப்பட்டாலும் செஞ்சாகணும். அந்த அமைப்பில் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் அங்கே ஏற்படுத்தி விட்டு ரொம்ப சிரமப்பட்டு வெளியில் போய் வேலை தேடக்கூடிய அமைப்பில் இப்போ இருக்கிறீங்க. 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் 2ல் சனி இருக்கிறதுனாலையும் வருமானத்தை தேடி பிழைப்பை தேடி 20 வயசு உள்ளவர்கள் 25 வயசு உள்ளவர்கள் கம்மியான சம்பளமாக இருந்தாலும் சரி, குறைவான சம்பளமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வெளி மாநிலமோ இல்லை வெளியூர் தான் சொந்த ஊர்லேருந்து ஒரு 50-100 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் வேலை தேடி வேலை செய்கிற அமைப்பு அங்கே பண்ணும். மகரம் ராசியும் குரு பார்க்குறாரு, கண்டிப்பாக உங்களை வெளியில் நவுத்தம், ஒரு நல்ல வேலையெல்லாம் கொடுக்கும். அது ஓரளவுக்கு திருப்திகரமாக தான் இருக்கும், பெரிய அளவுக்கு திருப்திகரமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கும். அப்போ அந்த அமைப்பில் வேலை ரைட்டு நமக்கு கிடச்சி வேலையை செஞ்சு கொஞ்சம் நிம்மதியை தேடி இருக்கிறீங்க. பொம்பளை பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், கொஞ்சம் பேரை கெடுக்கிற அமைப்பு வந்துடும். நீங்கள் எப்படி தான் இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி, பேர் கெடுக்கிறதுனா என்ன, வெளியில் ஓடி போயெல்லாம் நீங்கள் பேர் கெடுக்க வேண்டாம். வீட்லேயே அப்பா அம்மாவுக்கு பிடிக்காமல் நடிப்பீங்க, தங்கச்சிங்களுக்கு பிடிக்காமல் நடிப்பீங்க, அவங்க உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, உங்களை
மோசமாக திட்டுவாங்க. நான் இந்த திட்டலாம் வாங்கிட்டு இருக்குன்னு என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்குள்ளேயே குழப்பமும் பிரச்சனையும் சிக்கலும் நீங்களே தேடிக்கிறீங்கிறது தான் உண்மை. 2ஆம் இடம் அப்படின்னாவே குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றும் இல்லை, ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி விட்டுரும். ராசியை குரு பார்க்குது, வெளியில் போனவங்க நல்லா இருப்பீங்க, அப்புறம் தான் வெளியில் போன வாட்டி தான் ஏன்டா சண்டை போட்டோம், நாம குடும்பத்தில் ஏன்டா இந்த சங்கடத்தை தேடிக்கிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வெளியில் போன பிறகு நீங்கள் யோசிப்பீங்க. அக்காவை திட்டினது தப்பு, தம்பியை திட்டினது தப்பு, அப்பாட்ட சண்டை போட்டது தப்பு, இதையெல்லாம் வெளியில் நவுத்தி விட்டு தான் உங்களை யோசிக்க சொல்லுது. அங்கேயே இருக்கும்போது யோசிக்க சொல்லியே, அங்கேயே இருக்கிற வரைக்கும் அந்த சண்டை தொடரும். ஆக வெளியில் நகர அமைப்பு அந்த குரு பார்வையினால் வந்துருச்சு. இப்போ வெளியில் போய் நீ கஷ்டப்படும் போது தான் நீ தெரியும், ஐயோ அப்பா அம்மாலாம் கஷ்டப்பட்டு தானே இப்படி தானே வளர்த்திருப்பாங்க நம்மளை, நம்ம தங்கச்சி அக்காலாம் நமக்கோசரம் சாப்பாடு சமையலெல்லாம் செஞ்சு போட்டாங்க, பண்ணி போட்டாங்க, நமக்கு வேண்டியதை எல்லாமே கூட வந்துக்கிட்டே செஞ்சாங்க, நம்ம அவங்கெல்லாம் பேசிட்டுமே திட்டிட்டுமே. இந்த யோசனையெல்லாம் காலம் கடந்து வரும். ஏன்னா இந்த சனின்னு எங்கே வந்தாலும் சனியை நல்லெல்லாம் சொல்ல முடியாதுங்க ஜோசியத்தில். ராசி பலன் அமைப்பிலேயே சனியை வச்சு தான் பெரும்பாலும் பலனே சொல்லப்பட வேண்டியதாக இருக்குது. சனி, ராகு, குரு இவர்களை வச்சு தான் பலனே எடுக்கும். சனி வந்து கவலையும் கடனையும் நோயும் கொடுக்கக்கூடியவர் சனி. இது எல்லாருக்கும் பொருந்தும். பெரிய டாட்டா பிர்லா அம்பானி இருந்தால் கூட கடன் பட்டு தான் ஆகணும். எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் கடன் பட்டு ஊரை விட்டு ஓடணும்லாம் இருக்கான். ஜாதகத்தில் சனி ராகு செவ்வாய் முக்கூட்டு தாக்குதல்னு சொல்கிறான். இது 6 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அவன் ஊரை விட்டு ஓடி போயிடுவான். என்ன எத்தனை நாங்கள் விஜய் மல்லையா மாதிரி எத்தனை நம்ம பார்க்குறோம். அவன் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் இங்கே ஏமாத்திட்டு போய் அங்கே செட்டில் ஆகிட்டான்ல. அப்போ அந்த ஊரை விட்டு போகிறதுங்கிற ஒரு விதி இருக்குல்ல, அது எல்லாம் எப்படி நடக்குது? சனியும் ராகும் செவ்வாயும் இணைவில் தான் நடக்குதுங்க. இதெல்லாம் கூடுதலான ஒரு பாவத்துவ அமைப்பு. ஆக நல்ல வேலை உங்களுக்கு இப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய அமைப்பில் சனி தனியாக தான் இருக்கார். அடுத்தது சனி ராகு இணைவார். இணைஞ்சாலும் குருவனுடைய பார்வை வந்துடும். அதனால் அந்த சிக்கல்லாம் உங்களுக்கு வராது. பொதுவாக மகர ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே ஒரு வேளை இப்போ ராசி பலன் பொதுவாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒரு வேளை சனியின் தொடர்பில் சனியுடைய திசையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பாதிப்பு கூடுதலாக இருப்பீங்கிறது தான் உண்மை. அது ஜனன காலத்தில் சனி எங்கே இருக்காங்கிறத பொறுத்து அங்கே வந்துடும். சரி, 30 வயசு கடந்து 35 வயசு கடந்தவங்களுக்கு என்ன நடக்கும்? இப்போ இந்த நடக்கிற அமைப்பில் ஒரு அறுவை சிகிச்சை போன்ற அமைப்பு, ஆப்ரேஷன் போன்ற அமைப்பு, மருத்துவ செலவு போன்ற அமைப்பு, 30 வயசை கடந்தவர்களுக்கு 40 வயசில் உள்ளவர்களுக்கு பணம் விரைய வாயக்கூடிய அமைப்பு. அந்த பணத்தை வாங்கி கூட உங்களுக்கு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷனை பண்ண முடியாத, காசு செலவுக்கு இல்லாத ஒரு அமைப்பு. 1 லட்சக்கணக்கில் 2 லட்சக்கணக்கில் 5 லட்சக்கணக்கில் செலவு பண்ணுற அமைப்பு வந்துடும். 2ஆம் இடங்கிறது அவ்வளோ சாதாரணமாக நினைச்சாதீங்க. 2ஆம் இடம் குடும்பத்தை மட்டும் குறிக்கணும்னு நினைக்காதீங்க. பலகீனம் அப்படின்னு தான் அங்கே நான் சொல்லலாம். கிரக பலம் பலகீனம். ஒரு பாவ கிரகம் கடுமையாக ஆட்சி பெற்று 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. மகரம் அப்படின்னாவே மகர ராசிக்காரங்களாம் கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தி தான். அதாவது இந்த ராசியினுடைய அமைப்பில் கொஞ்சம் சுயநலம் அதிகமாக கூடுதலாகவே இருக்கும். சுயநலம் என்ன, நமக்கு தான் எல்லாம் வேணும், நமக்கு தான் கிடைக்கணும், நாமளே சம்பாதிக்கணும், நாம் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் மகரம். இன்றைக்கி ராசியை குரு பார்க்கிறார், சமாளிப்பீங்க. பிரச்சனையை சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, சமாளித்து கட்டுறீங்க. ஒரு வீடு கட்ட முடியல, சமாளித்து கட்டுறீங்க. பையனுக்கு வேலை வாங்கணும், சமாளிக்கிறீங்க. யாரோடைய உதவியை எதிர்பார்த்து அப்படி இப்படின்னு பண்ணி அந்த வேலையை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்கும். ஆக வெளிநாட்டுக்கு பையனை அனுப்பணும், விசா வாங்கணும், பணம் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு 2 லட்சம் தேவைப்படுது, கிடைக்கும். இதெல்லாம் வாங்கி அனுப்புகிற அமைப்பு எல்லாமே கூடுதலாக வரும். அதே சமயம் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், மகர ராசி அன்பர்கள் எல்லாமே வேலையில் கவனம் தேவை. அரசு வேலைன்னா கண்டிப்பாக கவனம் வேணும். அரசு வேலையில் இப்போ சிக்கல் வந்துருச்சு, சிக்கல் வந்து சந்தித்து கொஞ்சம் அப்படியே பிரேக்கப் ஆகி நின்றுட்டுக்கிறவங்களும் இருக்கீங்க. அதே சமயத்தில் அரசு வேலையில் மேலே உயர்நிலையில் பெண்களாக இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தால் அவங்க மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். அவங்களை சஸ்பெண்ட் பண்ணியே வைப்பாங்க. ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது. அப்போ அதை நீங்கள் சந்தித்து தான் ஆகணுங்கிற ஒரு அமைப்பு அங்கே வந்துடும் கூடுதலாக. ஏன்னா பெண் அதிகாரின்னு நாங்கள் சொல்கிறதுக்கூடிய காரணம் அது வேறு. ஏன்னா சனி பகவான் தான் தடையை ஏற்படுத்துகிறார். சனி பகவானை சுக்கிரன் பார்க்குறாரு இல்லையா? எங்கேருந்து பார்க்குறாரு? சிம்மத்திலேருந்து பார்க்குறாரு. சிம்மம் தான் உயர்நிலை வீடுன்னு சொல்கிறேன். உயர் அதிகாரி குடிக்கக்கூடியது. பெண் அதிகாரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பாதிப்பு கூடுதலாக அந்த பொம்பளை அதிகாரி மூலிமா நீங்கள் மாட்டிக்குவீங்க. என்ன அரசாங்க வேலை என்ன பண்ண முடியும், அவங்க என்ன பண்ண முடியும், நான் பார்த்துக்கிறேன் கோர்ட்டில் போய்ங்க, கண்டிப்பாக கோர்ட்டுக்கு தான் போவீங்க. அப்போ நீங்களும் எச்சரிக்கையாக தானே ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். அந்த எச்சரிக்கையாக எடுத்து வைக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் மகர ராசி அன்பர்கள்லாம் உஷாராக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, வேலை தொழிலில் கவனத்தை செலுத்துங்க, மேலதிகாரிகிட்ட சண்டை போடாதீங்க, எதிர்த்துக்காதீங்க. கடன் வாங்குறதுல ஃபைனான்ஸில் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை நல்ல முறையில் கட்டுற அமைப்பு பண்ணுங்கள். கட்ட முடியாத நெருக்கடி இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்குது. அது கட்டலைனாலும் அதுவும் ஒரு வழக்காக மாறும். சொத்து உங்களுக்கு ஜப்தி ஆகிற அமைப்பு வரும், சொத்து மேலே பிரச்சனை வரும், கேஸ் வரும், வழக்கு வரும். இத்தனை விஷயங்களுமே இப்போ நடக்கும்.
இதில் நீங்கள் மெல்ல மெல்ல விடுபடக்கூடிய அமைப்பு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் அதிலேருந்து விடுபட்டு வெளியே வர்ற அமைப்பு கொஞ்சம் நடக்கும். அதனால் நீங்கள் பெரும்பாலும் வினையை தேடிக்காதீங்க, பிரச்சனையை நீங்களே தேடிக்காதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல வர்றோம். அப்போ இப்போ தான் உங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு நண்பரோ இல்லை வேறு அரசாங்கத்து மூலிமா ஒரு உயர் அதிகாரி மூலமாகவோ நீங்கள் பட்ட சிக்கல்லையும் கஷ்டத்துலேயும் விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்காக, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு நல்ல நண்பர்கள் மூலிமா ஒரு நல்ல உறவுகள் கிடைக்கும் உங்களுக்கு. அவர் மூலிமா தான் நீங்கள் பிரச்சனையை தீர்த்துக்குவீங்க. அவர் மூலிமா தான் வேலையிலேருந்து நீங்கள் சிக்கலில் வெளியே வருவீங்க. ஆக வேலையில் மாட்டினீங்க, பிரச்சனையில் சிக்கலை சந்திச்சிங்க, வெளியே வரக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்குது. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தளவில் எல்லாமே நல்ல முறையில் நீங்கள் ரிலீஃப் ஆகி வெளியே வரக்கூடிய மாதம்னு சொல்லிக்கிறேன். மகர ராசி நண்பர்களுக்கு வணக்கம்.